வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் தொடர்ச்சியாக காணொலிகள் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதன் வரிசையில் ஒரு மனிதனுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை ராசி கட்டத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமாங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த உடம்பை 12 பாகமாக பிரித்து ராசி கட்டத்தில் அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் கொடுத்துருக்குறாங்க. மருத்துவ ஜோதிடங்கிறது மிகவும் நுட்பமான நுணுக்கமான விஷயம். அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மேற்கொண்டு நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கும் பொழுதோ இல்லை அடுத்தடுத்த காணொளிகள் அடிப்படை ஜோதிடம் அல்லாமல் உதாரண ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராசி கட்டத்தை 12ஆக பிரிச்சுருக்காங்க. 1னா மேஷம், 2னா ரிஷபம், 3னா மிதுனம், 4னா கடகம், 5னா சிம்மம், 6னா கன்னி, 7 அப்படின்னா துலாம், 8னா விருச்சிகம், 9னா தனுசு, 10னா மகரம், 11னா கும்பம், 12னா மீனம். எப்பயுமே லக்கணத்தை வைத்து மட்டும்தான் நம்ம பலன்கள் எடுக்கிறோம். இருந்தாலும் கூட லக்கணத்தை வைத்து பலன்கள் எடுத்தாலும் கூட காலபுருஷ ராசியாக இருக்கக்கூடிய மேஷ வீட்டையும் லக்னத்தை 2 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உடல் சார்ந்த நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ 1ஆம் இடம்ங்கிறது மேஷம் அப்படிங்கிறது முதல் வீடு. 1னா மேஷம். இதில் தலை சார்ந்த பகுதிக்காக கொடுத்துருக்காங்க. சகஸ்ராரம், தலை சகஸ்ராரம். ஒரு மனிதனுடைய தலை சார்ந்த பகுதி, இந்த முழு முகத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒருவனுடைய தலைப்பகுதி சகஸ்ராரம், 2ஐயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, மேஷ வீட்டையும் பார்க்கணும். காலபுருஷ ராசிக்கு முதன்மையான வீடு. போன பதிவில் ஒரு வாலிபன் விபத்தில் தலையில் அடிபட்டு இறக்கும் பொழுது மேச வீடும் கெட்டுப்போய் லக்னமும் கெட்டு போயிடுச்சுங்கிற விஷயத்தை பதிவு செய்திருந்தோம். தலையில் ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, தலையில் அடிபடுது அப்படின்னா மேச வீடும் கெட்டு போய், அது மட்டும் இல்லாமல் லக்னமும் கெட்டு போய், லக்னாதிபதியும் கெட்டு போய், இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அவயோக தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக அது மாதிரி பாதிப்புகள் உண்டாகும். அப்போ 2வது விட ரிஷபம். ரிஷபத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ரிஷபம்னா 2. ஒரு மனிதனுடைய கண், நேத்திரம், பல், தாடை, கன்னம், பிருவம், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். உடல் சார்ந்த உறுப்புகளில் 2ஆம் இடத்தை வச்சு கண், பல், தாடை, கன்னம், இது மாதிரி விஷயத்தையும், குறிப்பாக முடி பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு ஏற்படுது இல்லைங்களா? அந்த முடி சார்ந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். ரிஷப வீட்டையும் பார்க்கணும். காலபுருஷ ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தையும் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். 3ஆம் இடங்கிறது மிதுனம். மூன்றாம் இடங்கிறது என்னென்னா காது, கழுத்து, தோள்பட்டை. இப்போ கிரிக்கெட்டில் ஒருத்தங்க விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, தடகள போட்டியில் கையை ஜாஸ்தி பயன்படுத்துகிறாங்க, வெயிட் நிறைய தூக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாமே 3ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுன வீட்டையும் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த துறையில் சாதிப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் உடல் சார்ந்த விஷயத்திற்காக மட்டும் இந்த 3ஆம் இடத்திற்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம மேலோட்டமாக பார்க்குறதுனால உடல் சார்ந்த விஷயத்தில் காது, கழுத்து, தோள்பட்டை, ஷோல்ட்ரு இதெல்லாம் பார்க்குறோம். அதற்கடுத்து காலபுருஷ ராசிக்கு 4ஆம் இடங்கிறது கடகம். கடகம்னா 4. இது மார்பு சார்ந்த பகுதி. மார்பு, இருதயம் சில பேர் 5ன்னு சொல்லாங்க. 4ஆம் இடத்தையும் பார்த்துக்கணும், 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். இருதயம், அதுக்கடுத்து விலா எலும்பு, நம்முடைய நெஞ்சு சார்ந்த பகுதி,
பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, மார்பு சார்ந்த பகுதி இருதயம் 5ஆம் இடத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இருதயங்கிறது 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். இருதயம் சூரியனை ஒப்பிட்டு பார்க்கணும். காலபுருஷ ராசிக்கு 4ஆம் இடங்கிறது மார்பு, இருதயம், விழா எலும்புகள், பின்னாடி இருக்கக்கூடிய ஷோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் 4ஆம் இடம். அப்போ ஒரு மனிதனுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுமான்னு பார்க்கறதுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியனை பார்க்கணும், காரகிரகம். எலும்பு சார்ந்த விஷயத்தை பார்க்கணும், 4ஆம் இடத்தையும் சனியும் பார்க்கணும். பெண்களுக்கு மார்பு சார்ந்த விஷயத்தை பார்க்கணும், 4ஆம் இடத்தையும் குருவையும் பார்க்க வேண்டும். அதற்கடுத்து சிம்மம் 5வது வீடு, வயிறு சார்ந்த பகுதி, செரிமான மண்டலம். இது மேல் வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடங்கிறது மேல் வயிறு, செரிமான மண்டலம். பெண்களுக்கு கர்ப்பப்பை, கர்ப்பப்பை குறிக்கக்கூடிய இடம் இதுதான். கர்ப்பப்பை, பித்தப்பை, அதற்கடுத்து குடல் சார்ந்த பகுதி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். காலபுருஷ ராசிக்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய சிம்ம வீடு, லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்த்து ஒருத்தர் கல்சர் இருக்கா இல்லையா, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். சில பேர்த்துக்கு மென்சஸ் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது 8ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தை வச்சு வயிறு, செரிமான மண்டலம், கர்ப்பப்பை, பித்தப்பை, குடல் சார்ந்த இந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க, ஹிரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காலபுருஷ ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். அதற்கடுத்து கன்னி அப்படிங்கிறது 6வது வீடு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மேல் வயிறு, இது தொப்புள் சார்ந்த பகுதி, தொப்புள் சார்ந்த பகுதி. இதில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அந்த வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பித்தப்பை பார்த்தாச்சு இல்லைங்களா. 6ஆம் இடங்கிறது இடை, இடுப்பு, பின்னாடி இருக்கக்கூடிய இடுப்பு சார்ந்த பகுதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கிறனால ஃபைனல் காரில் ப்ராப்ளம் இருக்குது, ஒருத்தருக்கு பின்னாடி விழா எலும்பில் பிரச்சனை இருக்குது, ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குது, எலும்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 6ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். காலபுருஷ ராசிக்கு 6ஆம் இடம், லக்னத்திற்கு 6ஆம் இடம், இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு மூலாதார சக்கரமாக இருக்கக்கூடிய இந்த பின்ன முதுகுக்கு கீழ்ப்பகுதியில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் முதுகை மடக்கி ஊசி போடுவாங்க. அதில் ஒரு சிலருக்கு பின்னாடி முதுகில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், எலும்பில். அந்த பாதிப்பு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொப்புள் சார்ந்த பகுதி, இடுப்பு சார்ந்த பகுதி, பின் எலும்பு சார்ந்த பகுதி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷ ராசிக்கு 6ஆம் இடம், லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதற்கடுத்து துலாம் 7வது ராசி, இது அடிவயிறு, அடிவயிறு, மலக்குடல், இது செரிமானம் பண்ணக்கூடிய குடல், இது மலக்குடல். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே அடிவயிறு, மலக்குடல், இந்த ஒட்டுக்குடல்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. அப்போ 7ஆம் இடங்கிறது துலாம் வீடு. அந்த 7ஆம் இடம் துலா வீடு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு அடிவயிறு, அதாவது தொப்புள் சார்ந்த பகுதியிலிருந்து பிறப்பு உறுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்குறி பெண்குறிக்கு இடைப்பட்ட பகுதி அடிவயிறு, மலக்குடல், அப்பெண்டிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒட்டுக்குடல், இதெல்லாம் வர்றதுக்கான பகுதி 7ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடத்தை வச்சு ஒரு மனிதனுடைய காலபுருஷ ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், துலா வீட்டை, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கணும். அதற்கடுத்து விருச்சிகம், எட்டாவது ராசி, பிறப்புறுப்பு, அந்தரங்க உறுப்பு, ஆண்குறி பெண்குறி பிறப்புறுப்பு,
அதற்கடுத்து சிறுநீரகம், அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கணையம். ஒருத்தங்களுக்கு இன்சுலின் சுரக்கலை, கணை நீர் சுரக்கலை, சிறுநீரக பிரச்சனை, பிறப்புறுப்பில் பிரச்சனை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு மர்ம உறுப்பு. அது பிறப்புறுப்பு, சிறுநீரகம், கணையம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடிப்படை ஜோதிடங்கிறதுனால மேலோட்டமான விஷயத்தை மட்டும் பார்க்குறோம். அப்போது லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை வச்சும் காலபுருஷ ராசிக்கு 8ஆம் இடம் வரக்கூடிய துலா வீட்டை வச்சும் ஒரு மனிதனுடைய பிறப்புறுப்பு, சிறுநீரகம் சார்ந்த விஷயம், கணையம் சார்ந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். பேங்க்ரியாஸ், அதற்கடுத்து 9ஆம் இடம் தனுசு வீடு. ஒரு மனிதனுடைய பிறப்புறுப்புக்கு கீழே தொடை சார்ந்த பகுதி, தொடை சார்ந்த பகுதி. காலபுருஷ ராசிக்கு 9ஆம் இடத்தையும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை வச்சு தொடை சார்ந்த பகுதி. ஒரு சிலருக்கு தொடையில் புண்ணாயிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது அடிபட்டுருச்சு, தொடையில் விழா எலும்பு உடஞ்சிருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது 9ஆம் இடம் பலமாக இருக்குதா இல்லையான்னு அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதற்கடுத்து மகரம், 10வது ராசி. இந்த மகரங்கிறது முட்டு சார்ந்த பகுதி. முட்டு, பின்னங்கால் மடிப்பு, அப்போ 10ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய மூட்டு சார்ந்த பகுதி. அந்த 10ஆம் இடம் சனியோட வீடாக இருக்கிறனால மூட்டு சார்ந்த பகுதி, அங்கே இருக்கக்கூடிய முட்டுக்கள், பந்து கிண்ணம், இதெல்லாம் நல்லா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, முட்டியில் பிரச்சனை வயதானதுக்கு பிறகு வருமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலபுருஷ ராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய மகர வீட்டையும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கணும். இந்த 10ஆம் இடங்கிறது முட்டு சார்ந்த பகுதி. முட்டி, பின்னங்கால் மடிப்பு ரெண்டையும் குறிக்கக்கூடிய இடம். எல்லாத்துக்குமே ஒரு 50 வயதுக்கு மேலே ஒரு சிலருக்கு கால் நேராக இருக்கக்கூடிய கால் அப்படியே பெண்டாகி வளைஞ்சு நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த 10ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 10ஆம் இடமும் பாவகிரகத்தோட தொடர்பு, லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல பாவகிரகத்தோட இருப்பு அல்லது தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். இது இரண்டையும் வச்சு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணால் நல்லா இருக்குமா, பின்னங்கால் மடிப்பு, காலை நல்லா மடிக்க முடியுமா, கால் நல்லபடியே இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும். அதற்கடுத்து கும்பம். கும்பங்கிறது 11வது ராசி. இது அந்த முட்டு சார்ந்த பகுதியிலேருந்து பின்னங்கால், கணுக்கால் மேல் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் கால் பகுதி, முட்டிக்கு கீழே இந்த கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பின்னங்கால், கணுக்கால், அந்த இடத்துல ஒரு சிலருக்கு பாவகிரகத்தோட தொடர்பு இருந்தாலும் கூட இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதை பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு 2 இருதயம் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஒரு இருதயம் இந்த இடத்துல இருக்கும், இன்னொரு இருதயம் பின்னங்காலில் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் நல்ல வேகமாக ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணும் பொழுது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எடுத்து இங்கே வைப்பாங்க. ஒரு மனிதனுடைய கணுக்கால் பகுதி நல்லா இருந்துச்சு, 5ஆம் இடமும் 4ஆம் இடமும் நல்லா இருக்குது அப்படின்னா இருதயத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதற்கடுத்து மீன வீடு, 12வது ராசி. ஒரு மனிதனுடைய பாதம், விரல் பகுதி, விரல் சார்ந்த பகுதி. அடிப்பாதம், விரல் சார்ந்த பகுதி. சில பேருக்கு சுகர் இருக்கும்போது விரல் எடுக்கணும், கால் பாதத்தில் புண்ணாயிருச்சு, புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஆப்ரேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பாதம் நல்லா இருக்குமா, விரல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலபுருஷ ராசிக்கு 12ஆம் இடத்தையும் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தையும் வைத்து, காலபுருஷ ராசிக்கு 12ஆம் இடங்கிறது கணுக்காலுக்கு கீழே பாதம் வரைக்கும். ஒருத்தர் ஃபுட்பாலில் விளையாண்டு ஜெயிப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலபுருஷ ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீன வீட்டையும் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தையும் சுபகிரகத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னா
அவங்க ஃபுட்பாலில் ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். வாலிபாலில் ஜெயிப்பாங்களா, கிரிக்கெட்டில் ஜெயிப்பாங்களான்னு பார்க்குறதுக்கு 3ஆம் இடத்தையும், அதே மாதிரி காலபுருஷ ராசிக்கு 3ஆம் இடத்தையும், லக்னத்திற்கு 3ஆம் இடத்தையும் வைத்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த 12 கட்டத்தை வச்சு 12 ராசியை வச்சு உடல் பாகங்களை 12 பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் சுகர் வந்துருச்சு, கால் பாதத்தில் புண்ணு ஆறவே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணலாமா, விரலை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா காலபுருஷ ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீன வீட்டையும், லக்னத்திற்கு 12ஆம் இடத்தையும் பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளுதா சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளுதான்னு வச்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, தானாகவே குணமாயிருமான்னு கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான். ஜோதிடத்தை முதன்மையாக இப்போ தான் கற்றுட்ருக்குறோம், அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கிறவங்களுக்கு இது அடிப்படை சார்ந்த விஷயம். மருத்துவ ஜோதிடங்கிறது மிகவும் நுணுக்கமான ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள். உதாரண ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் ஏன் பண்ணுறாங்க, ஏன் இந்த பகுதியில் பண்ணுறாங்க, ஏன் இந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு விளக்கும் பொழுது உங்களுக்கு பல விஷயத்தை உதாரணத்தோடு சொல்லி கண்டிப்பாக புரிய வைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.